நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா. ஜனகன் சீதையை ராமனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நாம் அனைவரும் ஜனகபுரியிலிருந்து சீதா கல்யாண நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். ஏற்கனவே கூறியபடிக்கு அனைவருடைய இல்லத்திலும் எல்லா மங்களங்களும் ஏற்படட்டும், திருக்கல்யாணங்கள் வரட்டும், அனைவரும் சந்தான பிராப்தியோடே பகவத் அனுபவத்தோடே ஆனந்தமாக இருக்கட்டும் என்று சீதா கல்யாண உற்சவ சமயத்தில் வேண்டிக் கொள்வோம். கல்யாணம் முடிந்து எல்லாருக்கும் விருந்து படைக்கப்பட்டது. அதுதானே ஆனந்தமான தருணம். அதுவும் காலை ஒரு 10 மணியிலிருந்து தொடங்கி 4 மணி வரை திருக்கல்யாணம் நடைபெற்றது. அனைவருக்கும் பசி, உடனே சாப்பிட ஆசை. பெரிய அங்கணம் இருந்தது. கோவில் முழுக்க ஒத்துழைத்தார்கள். எல்லாரையும் அமைத்து கோலாகலமாக பரிமாறினோம். அனைவரும் உண்டு முடித்தார்கள். முடித்தவுடன் 5:30க்கு யாரும் கிளம்பவில்லை. ஆங்காங்கே சாப்பிட்டு முடித்து உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு என்று சத்தையே கண்ணசந்தார்கள். அந்த சமயத்தில் அங்கிருக்கக்கூடிய மகந்த், அந்த கோயிலினுடைய நிர்வாகிகள் அவர்களை பார்த்து பேசிய போது ஏதோ வேறொரு நாட்டில் இருப்பதாகவே அவர்கள் மனம் நினைக்கவில்லை. பாரத தேசத்தில் தான் இருக்கிறோம், மிதிலா தேசத்தில் உள்ளோம். அயோத்தியின் ராமன் நம் நாட்டு பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் என் அவ்வளவு விருப்பத்தோடே பேசினார்கள். வந்திருந்த யாத்திரிகள் எல்லாரும் மாலை ஒரு முறை அங்கு எழுந்தருளியிருக்கும் சீதையும் ராமனையும் தரிசித்து கொண்டார்கள். அதில் ஒரு வேற சேவை. இப்போ நம்ம ஊர்லெல்லாம் சேவிக்கும்போது காலையிலேருந்து மாலை வரை பெருமான் ஒரே திருக்கோலத்தில் தான் இருக்கிறார். இயற்கையாக இருப்பார். அவர் சயன திருக்கோலமோ அமர்ந்த திருக்கோலமோ நின்ன திருக்கோலமோ. ஆனால் வடக்கே எல்லாம் அவ்வப்போது சேவை மாறுகிறது. அதாவது அலங்காரம், அணிந்து கொண்டிருக்கும் ஆடை, வஸ்திரம், ஆபரணங்கள் இவை எல்லாவற்றையும் அடிக்கடி மாற்றுகிறார்கள். உத்தாபன் என்ன எழுந்திருக்கும் சேவை, அப்புறம் மாலை ஹாரத்தி, சாயங்கால ஹாரத்தி, அதுக்கு ஒரு சேவை மாறுகிறது. அப்புறம் ராத்திரி சயன், அதற்கொரு சேவை மாறுகிறது. காலை பொழுதில் 3 சேவை, மாலை பொழுதில் 3 சேவை என்ன 3 6 சேவையாவது. அது மட்டும் இல்லை, 6 தடவை போகம். போகம்னா பிரசாதம். பெருமானுக்கு நாம் நைவேத்தியம் பண்ணும் பிரசாதமும் 6 முறை. அலங்காரம், ஆடை, ஆபரணங்களும் 6 முறை. அப்போ எங்கே நாம் வடக்க போனாலும் ஒரு நாள் தங்கியிருந்தோம்னால் 6 முறை போய் வெவ்வேறு திருக்கோலத்தில் பெருமானை தரிசிக்கலாம். இந்த தரிசனம் எல்லாம் முடிந்து இரவு புறப்படும் போது சுமார் 8:30 மணி ஆகிவிட்டது. உள்ளூர சற்றே நடுக்கம். என எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது, அப்பப்படியே நிறையா தொந்தரவுகள்லாம் இருக்கும், சில இடங்களில் தீவிரவாதிகள் இருப்பார்கள், அதனால் நீங்கள் சீக்கிரமே போய் பார்டரை கிராஸ் பண்ணிடணும். ஆனால் நாங்கள் எந்த பார்டர் வழியாக உள்ளே போனோமோ அந்த எல்லையில் வெளியில் வரலை. ஏன்னா அது பீகாரத்துக்குள்ளே போகும். நாம் இப்போ போக வேண்டியது திரும்ப அயோத்திக்கு போக வேண்டும். 2006 செல்லும்போது திருக்கல்யாணம் முடிந்து நேர அயோத்திக்கு போனோம். ஆனால் 2010 போகும்போது திரும்ப அயோத்திக்கு செல்ல முடியவில்லை. நேரையே அலகாபாதுக்கு போய்விட்டோம். ஏற்கனவே கூறியிருந்தேனே, ராமர் ஜென்மபூமியினுடைய தீர்ப்பு வரும் நேரமாக இருந்தபடியால் எங்கு பார்த்தாலும் கட்டு காவல். ஏற்கனவே ஒரு தரம் நாங்கள் சேவிச்சுட்டு வந்ததே பெரிய விஷயம், பாக்கியமாக இருந்தது. அதனால் மறுமுறையும் போகிறதுக்கு முடியலை. நேர அலகாபாத்துக்கு போயிட்டோம், சிருங்கிபேரம் சொல்கிறோம். ஆனால் முதல் தடவை போகும்போது எல்லாருமா திரும்ப அயோத்தியாவுக்கு போனோம். அதிலே நாராயண காட் மூலமாக உள்ள வந்து சோனாலி பார்டர் கிராஸ் பண்ணி உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே நுழைந்து நேரையே அயோத்தி பட்டணத்துக்கு சென்றோம். இந்த நேபாள் பார்டர் கிராசிங்கிறதே ஒரு தனியான அனுபவம். கூட்டமாக வண்டிகள் நிற்கும். நம்மளை இந்த பக்கம் நிறுத்திடுவா, அந்த பக்கம் நிறுத்திடுவா. மக்களெல்லாம் இருக்க வேண்டியதுதான். வெயில் காலமாக இருந்தால் ஓஹோன்னு வெயில் கொளுத்தும். ஒத்தொத்தராக போய் எழுத்து வேலையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு
அப்புறம் எல்லையை தாண்ட வேண்டும். ஆனால் நமக்கு உள்ளூர மனசில் ஒரு கனம். எல்லையை தாண்டுறோம்னா சீதையினுடைய தேசத்தை விட்டுட்டு போகிறோம்னு எண்ணம் இல்லையா? அது மனசு கொஞ்சம் கனமாக தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் பெண் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு தனி சிறப்பு தானே. அதனால் அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம். ராத்திரி வேளை 8:30 மணிக்கு கிளம்பினோம். ஒரு 10:30 11 மணி வரைக்கும் மெதுவாக எல்லா பஸ்ஸும் வந்துருந்தது. முன்னாடி இருக்கிற பஸ் எல்லாம் நாங்கள் வேகமாக வந்துட்டோம். இதில் 10ஆம் நம்பர் பஸ்ஸு. திடீர்னு 6-10 பேர் அதில் ஏறினார்கள். இராணுவ உடையோடு ஏறினார்கள். ஏறினது இராணுவ வீரர்களா இல்லை வேற தீவிரவாதிகளா? நல்ல தூக்கம். கல்யாணம் முடிந்த களைப்பில் மொத்த பேரும் தூக்கம். அவர்களெல்லாம் எழுப்பியிருக்கார்கள். தீவிரவாதிகள் தான் வந்துட்டா போல் இருக்கு, கடைசியில் நாம் 11 மணிக்கு சிக்கி கொண்டோம் என்று பயப்பட்டார்கள். ஆனால் வந்திருந்தது உண்மையில் நேபாள இராணுவத்து வீரர்கள். கவலைப்படாதீங்கோ, இப்போ தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே தீவிரவாதிகள் சில பேரோட எதிர்த்தார்கள். அதனால் நாங்கள் இங்கே காவலுக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு 30 கிலோமீட்டர் கொஞ்சம் பயங்கரமான இடம். அதனால் உங்களை ஜாகிரதையாக கொண்டு போய் தாண்டி விட்டுடணுங்கிறதுக்காக நாங்கள் 6 பேர் ஏறின்றிருக்கோம். நீங்கள் தூங்குங்கோ. நாங்கள் நன்னா தூங்கினோம். அவர்களே எங்களை பார்த்து ஜாகிரதையாக அந்த இடத்த தாண்டி விட்டுட்டு அப்புறம் இவர்கள்லாம் மெதுவாக வந்து சேர்ந்தா. நாங்கள் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிற செய்த இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியவே வந்தது. தூக்கி வாரி போட்டது. சரி, ராமரே தன்னுடைய மாமனாரிடத்திலே சொல்லி நம்மளை பாதுகாப்பாக வீரர்களோடு கொண்டு விட்டுருக்கார் அப்படின்னு நினைத்து கொண்டு இக்கரைக்கு வந்தோம். நேர அயோத்தி பட்டணத்துக்கு வந்துவிட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமாத்வாதச தத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே. இது சீதையே சொல்லும் வார்த்தை. திருக்கல்யாணமான பிற்பாடு நானும் ராமனும் அயோத்தியில் ஆனந்தமாக 12 ஆண்டுகள் கழித்தோம். இதுகாரும் ராமனுக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, வாழ்வித்தை அனைத்தும் தெரியும். ஆனால் 12 வயது திருக்குமாரன் 6 வயது குமாரத்தியான சீதையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். பிற்பாடு அயோத்தியில் 12 ஆண்டுகள் இருந்திருக்கிறான். அப்போது காதல் காதல் காதல், அதுதான் ராமன் அறிந்த சாஸ்திரமோ? இதை தவிர ராமனுக்கு மற்றொன்னும் தெரியாதா என்கிற அளவுக்கு சீதையோடே அவ்வளவு அந்யோன்யமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். தசரதர் சீதாராமர்களுடைய அந்தப்புரத்தில் வயசானவர்களைத்தான் காவலுக்கு வைப்பராம். அவர்களே இளைஞர்கள். வேற இளைய காவலர்களை வைத்தால் ஒத்து வராது. அதனால் முதியவர்களை வைப்பாராம். அதுவும் எவ்வளவு முதியவர்கள்? ஒத்தொத்தருக்கும் 85 வயசு 90 வயசு. ராமனை தோள்லையும் மார்பிலையும் போட்டு வளர்த்தவர்கள். அந்த முதியவர்களைத்தான் ராமனுடைய அந்தப்புரத்துக்கு காவலாக வைப்பராம். அவ்வளவு ஆனந்தமான வாழ்க்கை. கல்யாணமான பிற்பாடு அயோத்தியில் வந்து இறங்கிய இடம், கல்யாண கோஷ்டி வந்து இறங்குமே, அந்த பல்லக்கோட வந்து இறங்கிய இடத்தை இன்னைக்கும் தரிசித்து கொள்ளலாம். அது தசரதனுடைய அரண்மனைகளுள் ஒன்று. அவ்விடத்திலேயும் சீதாராமர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். எங்கு போனாலும், அயோத்தியில் நாம் எந்த இடத்துல சேவிக்க போனாலும் நடுவே ராமன், ஓர் புறம் சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், ஆஞ்சநேயர், இவர்கள் எப்படியும் இருப்பார்கள். இதை தவிர அது தசரதனுடைய மாளிகையாகவோ கௌசல்ய மாளிகையாகவோ சுமித்ரை மாளிகையாகவோ இருந்தால் இதை போல இருந்தால் அவர்களும் கூட இருப்பார்கள். தசரதனும் இருப்பார், கௌசல்யா இருப்பார். நாம் நேபாளத்துக்கு போகும்போது தான் அந்த இடத்திலே ஜனகன், ஜனகனுடைய தர்மபத்னி ஆகியோரும் இருந்தார்கள். இந்த இடத்துல சேவிச்சுட்டோம். இங்கே ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் போன சமயத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான பஜனை நடைபெற்று கொண்டிருந்தது. எங்கும் அயோத்தியில் ராமநாமத்தை காதார கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அது போற உயிரை கூட காக்கும், எல்லா நன்மைகளையும் நமக்கு ஏற்படுத்தும். இங்கே தசரதனுடைய அரண்மனையில் ராமன் இறங்கின இடத்தை தரிசித்து கொண்டோம். ராமன் வாழ்ந்த இடம் கனகபவன். அதை ஏற்கனவே நாம் எல்லாரும் சேர்ந்து பார்த்துருக்கோம்.
இப்போ மற்றொரு முறை அந்த பெருமாளை மட்டும் சேவித்துக் கொள்வோம். இந்த இடத்தில் வைணவ மரபினுடைய ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். பெரியாழ்வார், ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார்னு பெயர் பெற்றவர். அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது தெரியுமா? அவர் பல்லாண்டு பாடியவர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. கண்ணனை தரிசித்தவர் நம்ம கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாது. எல்லார் கண்களும் ஒரு கண்ணா இருக்காது. கொள்ளி கண்ணும் இருக்கும், நல்ல கண்ணும் இருக்கும். நம்ம கண்ணே படுற அளவுக்குன்னா பெருமான் அழகா இருக்கார். அதுவும் சீதையும் ராமனையும் சேர்த்து சேவிச்சு விட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஜனகனே கூட ராமா சீதையனுடைய கையை உன் கையால் பிடின்னு சொன்னார். ராமன் வந்து சீதையை பற்றினார். பாணிகிரகணம்னு சொல்கிறோம் இல்லையா? கைத்தலம்பத்த கனாக்கண்டேன் தோழினான், காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழினான், அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான், தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான், பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன் தோழினான். இதெல்லாம் ஆண்டாள் தன்னுடைய திருக்கல்யாணம். ஆண்டாள் கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம்னு சொல்கிறோமே, அந்த சமயத்தில் இந்த வாரணமாயிரம் பாடல் ரொம்ப முக்கியம். அதில் கைத்தலம் பத்துவது பாணி கிரகணம். ராமன் வந்து சீதையினுடைய கையை பிடிச்சாரான். அதை பார்த்த உடனே ஜனகனுக்கு நம்ம கண்ணே பட்டுடும் போல் இருக்கே, அவன் பொண்ணு தான், அவனுடைய மருமகன்தான், ஆனால் நம்ம கண்ணே பட்டுடும் போல் இருக்கேன்னு தான் பத்ரந்தே உங்களுக்கு மங்களம் உண்டாகுக. ஏன் மங்களத்தை சட்டுன்னு அங்கே சொல்கிறார்? ஏன்னா ஒன்று வந்துவிடாது இருக்கணுமே, பார்க்கறதுக்கு பேரழகர்களாக இருக்காளே. இதெல்லாமே பெரியாழ்வாருடைய முறை. இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாம் பெரியாழ்வாரை சேவிக்கிறதுக்கு போகிறோம். ஆனி மாதம் சுவாதி திருநக்ஷத்திரத்தில் அவதரித்தவர். அவருக்கு மொத்தமே பெருமாளுக்கு என்ன வந்துடுமோ பல்லாண்டு பாடுவார். நமக்கு தோணும், நாம் நம்ம விட சின்னவாளுக்கு பல்லாண்டுன்னு சொல்லணுமா, இல்லை சின்னவர்கள் நம்ம பார்த்து பல்லாண்டுன்னு சொல்லணுமா? பெரியவன் தானே சின்னவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், சின்னவனா பெரியவனுக்கு பண்ணுவான் என்று தோணும். ஆனால் அப்படி இல்லை, சின்னவர்கள் பெரியவர்களுக்கு கூட பண்ணலாம். எப்போதென்றால், நீர் ரொம்ப வலியவர், நீர் தான் நம்ம காப்பாற்றணும், நீர் பணக்காரர், நீர் தான் எனக்கு தானம் கொடுக்கணும். இது கேட்கறது ஒரு மாதிரி. இன்னொரு மாதிரி, என்னதான் கண்ணன் வலிமை உள்ளவனாக இருந்தாலும், என்னதான் ராமன் சக்தி படைத்தவனாக இருந்தாலும், என்ன மெதுவான திருமேனி, எவ்வளவு மெத்துன்னு மென்மையான திருவுள்ளம், அதுக்கு ஒன்றும் வராதுடனே என்ன நமக்கு நனவு போகாதா? ஒரு மல்யுத்த வீரர் இருக்கார், நன்னா குஸ்தி சண்டை போடுறார், ஒத்தருக்கொத்தர் அடிச்சுக்கிறா, மூக்கில் குத்தரா, ரத்தம் வருது, எல்லா ஜனங்களும் கை தட்டி போடு போடுன்னு சத்தம் கொண்டிருக்கா. ஆனால் அந்த வீரரை பெற்ற அம்மாவும் அந்த அரங்கத்தில் உட்காண்டிருந்தாள்னு வச்சுங்கோ, என் பிள்ளை இப்படி அடிபடுறானே, அவன் மூக்கில் ரத்தம் வருதே, அவன் பெரிய வீரனா கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு பிள்ளையோட உடம்புல ரத்தம் வருதேன்னு அந்த தாய் உள்ளம் ஏங்கும் இல்லையா? அதே போல் பெரியாழ்வாருக்கு தாய் உள்ளம். அதனால தான் ஏங்கி போய் ராமனுக்கோ சீதைக்கோ கண்ணனுக்கோ ஒன்றும் வராது இருக்கணும் என்று பல்லாண்டு பாடினார். அதனாலேயே பெரிய ஆழ்வார்னு பேர் பெற்றார். இப்போவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் உற்சவம், திருவாடிப்பூர உற்சவம், அந்த உற்சவம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற நடக்க போகிற உற்சவம். இந்த சமயத்திலே 5ஆம் உற்சவத்தன்னைக்கு 5 பெருமாள்களுடைய கருட சேவை அந்த ஊரில் நடக்கும். அன்னைக்கு பகல் வேளையில் மங்களாசாசனம்னு ஒரு உற்சவம் பண்ணுவார்கள். அப்படின்னா ஒரு பெருமாளாக வருவார். பெரியாழ்வார் கையில் தாளம் தட்டி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்ன அவர்களுக்கு பல்லாண்டு பாடுவார். இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்கிறது. அதே போல் திருவாலி திருநகரி திருமங்கையாழ்வாருடைய ஆஸ்தானம். அங்கே தை மாதம் அமாவாசை தோறும் திருமங்கையாழ்வார் புறப்பட்டு 11 திருத்தலத்து எம்பெருமான்களை வரவேற்று கொண்டு அவ அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடுகிறார். இதுக்கு 11 கருட சேவை உற்சவம் என்று சொல்லுவார்கள். அதே போல் நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரிக்கு போனோன்னு வச்சுங்க, அங்கே வைகாசி விசாக உற்சவம், நம்மாழ்வாருடைய திருவவதார உற்சவம். அந்த உற்சவத்தினுடைய 5ஆம் திருநாள் காலை எல்லா திவதேச பெருமான் நவதிருப்பதி பெருமாள்கள்னு கேள்விப்பட்டிருப்பீள். 9 திவதேசத்து பெருமானும் உள்ள வருவார். நம்மாழ்வார் அவர்களை வரவேற்பார். அருகில் இருக்கும் அரையர் சுவாமி தன் கையில் இருக்கிற தாளத்தை தட்டி ஓரொரு பெருமாளுக்கும் ஆழ்வார் பாடிய பாசுரத்தை பாடி மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுவார். அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி தான் எல்லா பெருமாளுக்கும் கருட சேவை நடக்கும். அப்போ இதிலெல்லாம் கான்செப்ட் என்ன? இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாது, திருஷ்டி பட்டுவிடக்கூடாது. நல்ல அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இப்படி ஒரு கருப்பு திருஷ்டி பொட்டு வைப்போம் பாருங்க, அது பெருமாளுக்கே வைக்கிற வழக்கம். அதை போலத்தான் இங்கே மங்களாசாசன உற்சவம்னாலே எல்லாரும் வருவார்கள்.
புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதே என்னையாழ்வா எனக்கருளி என்று நம்மாழ்வாருடைய பல்லாண்டு. இப்போ இந்த பல்லாண்டையெல்லாம் பார்க்கச்சே நமக்கு என்ன தோன்றது? அயோத்திக்கு திரும்பி வந்திருக்கோம், ரொம்ப ஆச்சரியமா பெருமானும் பிராட்டியும் உள்ளார்கள், நம்ம கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாது, பல்லாண்டு பல்லாண்டு இருக்கட்டும். அன்னைக்கு ராத்திரி நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இனிமேல் மறுநாள் தான் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டோம். மத்தியானம் வந்தோம், கொஞ்சம் லெஷர். அதனால் அங்கே அமர்ந்து போயிட்டு வந்த இப்போ முதல் 4 நாள் 5 நாள் முடிஞ்சு போய் சொல்லி இது என்னெல்லாம் நடந்ததுங்கிறத பற்றி பேசி அடியன் அபிப்பிராயத்தை அவள்கிட்ட சொல்லுண்டு அவள் அபிப்பிராயத்தை வாங்கி கொண்டு ஒரு குடும்பத்தை போல இருந்தோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முக்தி தரும் க்ஷேத்திரமாம் அயோத்தியில் சீதாராமர்களுடைய கல்யாணம் முடிந்து அவர்கள் எழுந்தருளி இருக்கும்போது தரிசித்தோம். கல்யாணம் ஜனகபுரியில் நடந்தது. அங்கிருந்து தசரதன் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு தன் நாட்டுக்கு திரும்ப வந்து விட்டார். இங்கே 12 ஆண்டுகள் அவர்கள் இருக்க போகிறார்கள். இனி 12 ஆண்டுகளும் கழித்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேணும் என்று தசரதர் ஆசைப்பட்டார். மக்களையெல்லாம் கூட்டி வைத்து பேசினார். அன்றிருந்தது அரசாட்சி. ஆனாலும் ஜனநாயக வரம்பு மீறவே மாட்டார் தசரதன். டெமோக்ரஸின்னு சொல்லுகிறோம், அது இன்று. அன்று அரசாட்சி. ஆனாலும் மந்திரிகள், முக்கியமான பெரியோர்கள், சான்றோர்கள், மக்கள் இவர்களையெல்லாம் கூட்டு வைத்து தசரதன் அபிப்பிராயம் கேட்டார். அவர்கள் சரின்னு சொன்ன பிற்பாடுதான் ராமனுடைய முடிசூட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யார். அதை பற்றி நாம் அடுத்த வாரம் சந்திக்கும் போது பார்ப்போம். இப்போது அயோத்தியிலிருந்து கிளம்புவதற்கு முன்னால், ஏன்னா ராமனுடைய 2வது பிரயாணம் புறப்பட வேண்டும், காட்டுக்கு ஏகப் போகிறார். ஏற்கனவே அரசனை போன்ற அலங்காரத்தோடு போயிட்டு வந்துட்டார். இனிமே முடி துறந்து மாந்தோல் மரவுரி அணிந்து கொண்டு ஆபரணங்களையெல்லாம் களைந்து விட்டு முன்னால் ராமன், நடுவே சீதை, பின்னால் இலக்குவன் என்று போகப் போகிறார்கள். அதற்கு முன்னால் நாம் இப்போ அயோத்தியில் கண்டுகொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான இடம். ஆனால் அந்த இடம் ராமாயண கதையின்படி இப்போது வராது. ஆனால் நம்மால் இதற்கென்னு மற்றொரு முறை அயோத்திக்கு வர முடியாதல்லவா? அதனால் தான் இப்போதே சேவித்து கொண்டு போக போகிறோம். என்ன இடம்? நாம் தான் அயோத்தியில் எல்லா இடத்தையுமே பார்த்துட்டோமே. எந்த கதை விடப்பட்டிருக்கு? கொஞ்சம் ஒரு பசில். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பல பேர் கண்டுபிடிச்சிருவீள். ஓ, நந்தி கிராமத்துக்கு இன்னும் நாம் போகலை, அங்கே போயிட்டு தான் புறப்பட போகிறோம். ஆனால் நந்தி கிராமம் கதை இப்போ இல்லை. எப்போது? பரதன் நாட்டை ஆண்ட இடம் நந்தி கிராமம். ராமன் சித்திரகூடத்தை அடைஞ்சு விட்டார். பரதன் போய் ராமனிடத்தில் நாட்டை ஒப்படைத்தார். ராமன் ஏற்க மறுத்து விட்டார். பரதா, நீ திரும்பப்போ, 14 வருஷங்கள் நாட்டை ஆண்டு கொண்டு நான் சீக்கிரமாக வனவாசத்தை முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ பார்த்துக்கொள். பரதன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அயோத்திக்குள்ளே போகாமல் அங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் வெளியிலே, இது அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா நந்தி கிராமம் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுப்படும். கொஞ்சம் ஊருக்கு வெளியில் இருக்கிறது. இந்த இடத்துல சின்ன இடத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு அங்கேயே தான் பரதன் இருந்திருக்கிறான். ராமன் வருவனா வருவனா என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தான். 14 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு ராமன் நந்தி கிராமத்துக்கு தான் புஷ்பக விமானத்தோடு வந்து இறங்குகிறார். அப்பதான் பரதன் ஓடி போய் ராமன் திருவடிகளிலே பணிந்து ராமன் அவனை அள்ளி அணைத்து தன் மடியில் இருத்தி கொண்டார். இது ஒரு கட்டம். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் இது. நந்தி கிராமத்தில் முதல்லே சித்திரகூடத்திலேருந்து திரும்ப வந்த பரதன் போய் தங்கியிருந்தது. 14 ஆண்டுகள் இருந்தது. அதுக்கப்புறம் நந்தி கிராமத்தில் தான் ஹனுமார் வந்து சந்தித்தார். ஏன்னா ராமன் நேராக வந்துடலை. இதுக்கு முன்னால் இருக்கிற பரத்வாஜ் ஆசிரமத்தில் ஒரு நாள் இரவு தங்கினான். ராமராவண சண்டையெல்லாம் முடிந்தது. 14 ஆண்டுகள் முற்று பெற்றன. அதற்கப்புறம் ராமன் திரும்பி வரார். வந்தவர் பரத்வாஜ் ஆசிரமத்தில் இறங்க அவர் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு போன்னு சொன்னார். மறுக்க இயலவில்லை. தங்கினான். ஆனால் அதற்குள் பரதனுக்கு என்ன ஆகுமோ, 14 வருஷம் முடிஞ்ச உடனே வரேன்னு சொல்லியிருக்கமே. இந்த பதைப்போடே ராமன் ஹனுமான் அனுப்பிச்சு வச்சார். ஹனுமான் போய் அவரை சந்தித்தார். இருவரும் கட்டி தழுவி கொண்டார்கள். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் ஆச்சரியமான நந்தி கிராமம். இதோ எல்லாரும் புறப்பட்டு நந்தி கிராமத்துக்கு போகிறோம். ரொம்ப சின்ன கோவில், அழகான கோவில். அங்கே இருக்கிற பண்டிட்
அங்கே இருக்கிற மகந்த் கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த கோயிலை பாதுகாத்து தொண்டு புரிந்து கொண்டு வருகிறார். அவர் பேசுறதையும் நம்ம கேட்கணும். தட 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 தடான்னு ஹிந்தியில் பேசி தள்ளினார். நாங்கள்லாம் ஹான்னு பார்த்துருந்தோம். ஆனால் எல்லாருக்கும் திருப்தி. புரிஞ்சுதோ இல்லையோ, அவர் சொன்னது உயர்ந்ததுன்னு தெரியறது, காதால் கேட்கறதே பாக்கியம்னு புரிஞ்சுது, எல்லாரும் கேட்டுண்டோம். அந்த நம்பிக்கை வந்துடுறது. நாம் வீட்டில் உட்காந்துருக்கிறச்சே நிறைய லாஜிக் பேசுவோம். ஆனால் அங்கே போன பிற்பாடு அந்த பூமிக்கு இருக்கிற பெருமையே எல்லாம் நம்பி நிஜந்தான்னா அவர் என்ன சொல்கிறாரோ அப்படித்தான் இங்கே நடந்திருக்கு. பார்த்தாலே நம்ம உள்ளத்துக்கு தெரியறது இல்லையோ. மேல் தளத்தில் ஒரு அழகான தரிசனம், கீழ்தளத்துக்கு போனோம்னா இன்னும் ஆச்சரியம். ஆனால் சின்ன க்யூவில் போயிட்டு வரணும், ரொம்ப பேர் கீழே நிற்க முடியாது. நாம் மெதுவாக ஒத்தொத்தரையாக அழைத்து கொண்டு கீழே போகிறோம். அங்கே இருக்கிற பூஜாரி சுவாமி தன் கையில் இருக்கிற கைவிளக்கை எடுத்துக்கொண்டு நம்ம அனைவரையும் கீழே கூட்டி போனார். போனால் நமக்கு பெருத்த ஆச்சரியம் காத்திருக்கு. 3 சந்நிதிகள் உள்ளன. அதில் இப்போ நாம் முதல் சன்னிதானத்தை தரிசிக்கிறோம். பரதன் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார், தவ வேடத்தில் உள்ளார். வெள்ளை பளிங்கு கல், சலவை கல், அதால் ஆக்கப்பட்டிருக்கிற திருமேனி, தலையிலே சடைமுடி, கண்களிலே ராமன் எப்போது வருவார் என்னும் எதிர்பார்ப்பு, வாய் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறது. அமர்ந்த திருக்கோலம், பத்மாசனத்தில் உள்ளார். இழுத்து கட்டியிருக்கிற கச்சம், அழகான வேட்டி உடுத்து கொண்டுள்ளார். கைகளை பார்த்தாலே எப்போது ராமனை தொழுவோம், அவன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் என்பது தெளிவாக தெரிகிறது. அர்ச்சகர் கூறுகிறார், இதோ பரதனுடைய கண்களை பாருங்கள். நாம் எங்கிருந்து பார்த்தாலும் அந்த கண் நம்மை பார்த்து திரும்பும். நாம் அந்த கண்ணை பார்த்தாலே ராம பக்தி ததும்புவது தெரியும். அவர் ஒன்றும் சித்து வேலையை பற்றி சொல்லவில்லை, அது எத்தனையோ பேர் கூறலாம். ஆனால் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது நேர் பிரத்யக்ஷம். அந்த அளவுக்கு ராம பக்தியில் தோய்ந்தவர் பரதன். அப்போ பரதன் எழுந்துருளி இருக்கிறத தரிசித்தோம். இவர் தினமும் ரொம்ப ஆச்சாரமாக இங்கே பூஜை பண்ணுகிறார். ஏன்னா பரதன் காலை 3 மணிக்குள்ளாக சரையூ நதியில் போய் நீராடுவராம். ஏன் தெரியுமா? நாம் பகல் கொஞ்சம் விடிந்து போனால் மக்கள் கண்ணில் பட வேண்டி வரும். ராமனை பிரித்த பாவி போகிறான் பார் என்று நம்மை ஏசுவார்கள். ஏற்கனவே கூனி குறுகி கிடக்கிறேன், இனிமேலும் நம்மால் சொல் கேட்க தாங்க முடியாது என்று பரதனுக்கு அவ்வளவு துக்கம், துயரம். அதனால தான் யாரும் பார்ப்பதற்கு முன்னால் சரையூல குளிச்சுட்டு வந்துடுவர். இங்கே இருக்கிற பூஜாரி சுவாமியின் தினமும் போய் நீராடுகிறார். அந்த நீராடின ஆடையில் இருக்கிற ஈரங்கூட மாறாமல் பரதனுக்கு தினமும் பூஜை பண்ணுகிறார். பரதனை பூஜிச்சுட்டமே, அந்த பரதனால் பூஜிக்கப்பட்ட ராம பாதுகளை பூஜிக்க வேண்டாமா? நேர் எதிர்த்தாற் போலே அடுத்த சந்நிதிக்கு வருகிறோம். இது பரதன் பூஜித்த ராம பாதுகை, பாதுகா பிரபாவம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் விளக்கொளி எம்பெருமானுடைய சந்நிதி தூப்பில்னு காஞ்சிபுரத்துக்கு அருகே சொல்லுகிறோம். தீப பிரகாஷருடைய சந்நிதி திருத்தண்கா என்று திருநாமம். அங்குதான் வேதாந்த தேசிகன் அவதரித்தார். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி என்ன அவரை பற்றி ஸ்லோகம். அவர் தான் பாதுகா வைபவத்துக்கு 1000 ஸ்லோகங்கள். அதுக்கு பாதுகா சாஸ்திரம்னு பேர். ஒரு ராத்திரிக்குள்ள அவர் இயற்றி முடித்தார். அவரால் பாடப்பட்ட பெருமமிக்க பாதுகை, பரதனால் பூஜிக்கப்பட்ட பாதுகை. சித்திரகூடத்துக்கு பரதன் போகும்போது ராமன் தன் திருவடியில் இருந்த பாதுகையை கழட்டி வசிஷ்டாச்சாரியர் சொல்ல அதன் மேரில் ஒரு நிமிஷம் ஏறி நின்றுட்டு இறங்கி அதையே பரதனுக்கு கொடுத்தார். அதை தலையில் சூடிக்கொண்டு திரும்ப வந்து இந்த இடத்தில் எழுந்துருள பண்ணி அதுக்கு பட்டாபிஷேகம், அதோ கிரீட்டம் சூடி இருக்கிறது பாருங்கள், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அதன் மூலமே அரசை ஆண்டு வந்திருக்கிறான். இன்னைக்கு அது எந்த பட்டாபிஷேகம் நடந்ததோ அந்த இடத்திலேயே பாதுகையை சேவித்து கொள்ளும் பேறு பெற்றோம். மேலும் தரிசிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்தின் தொடக்கத்தில் பரதனுடைய பெருமை பேசுகிறார். பரதன் ஜேஷ்ட ராமபக்தன், ராமனுடைய மூத்த தம்பி, ராம பக்தர்களில் தலைவன். நாடு தன்னதாகவே ஆனாலும் அது வேண்டாம், இது ராமனுடைய சொத்து, நமக்கு ராமனுடைய திருவடி நிலைகள்தான் சொத்து என் அதையே தனக்கு செல்வமாக கொண்டு வாழ்ந்தவன் பரதன்.
பாதுகையினுடைய பிரபாவம் இன்று உலகத்துக்கு தெரிந்ததென்னால் அது பரதனால் தானே. அதோடல்ல, வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், இங்கிருக்கும் பாதுகை வேறல்ல, சுவாமி நம்மாழ்வார் வேறல்லர். ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வார். அவர் ஆழ்வார் திருநகரியில் பிறந்தவர். திருக்குருகூர் திருச்செங்கண்ணி துறை தாமரையாற்றங்கரையிலே தாமிரபரணி ஆற்றங்கரையில் பிறந்தவர். நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் தலையை குனிஞ்சுக்கிறோம், ஷட்டாரி சாதிக்கிறார்கள். ஷட்டாரின்னு சொல்கிறோமே, அதுதான் பெருமானுடைய பாதுகைகள். அதைத்தான் நம்முடைய தலையிலே வைக்கிறார்கள். அந்த பாதுகைகள் வேறல்ல, நம்மாழ்வார் வேறல்லர், இருவரும் ஒருத்தர் தான் என்ன வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். ஏன்னா வானமாமலை தெய்வநாயக பெருமாளை சேவிக்க போனால் அந்த பெருமானுடைய ஷட்டாரியில் நம்மாழ்வார் திருவுருவத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அப்போ ஆழ்வார் பாதுகை ஆகியவர்களை இங்கு சேவித்து கொண்டோம். பாதுகையினுடைய பிரபாவத்துக்கு ஒன்று மட்டும் கூறுகிறேன். பரதன் தினப்படிக்கு இந்த பாதுகைகளுக்கு அபிஷேகம் பண்ணுவாராம். அதாவது சரையு நதியினுடைய தீர்த்தத்தை கொண்டு நீராட்டுகிறார். அந்த தண்ணீர் சரையுள் போய் கலக்கும். சரையு கிழக்கு சமுத்திரத்தில் போய் கலக்கிறது. அதே கிழக்கு சமுத்திரம்தான் திருப்புல்லாணியிலும் உள்ளது, ராமேஸ்வரத்தில் உள்ளது. ராமன் சமுத்திரத்தை கொல்லுவதற்காக இப்போ நான் சொல்கிற கதை குரங்கு படகளோட ராமன் ராமேஸ்வர கரையில் இறங்கிவிட்டார். இனிமேல் தான் அணை கட்ட வேண்டும், ராமர் சேது கட்டப்பட வேண்டும். அந்த சமயத்துக்கு சமுத்திரராஜனை தாண்டுவதற்கு வழி தேடி கொண்டிருந்தார்கள். சமுத்திரத்தையே வற்றடித்து விடுகிறேன், நம்ம குரங்குகளுக்கு நடுவில் வழி ஏற்படுத்தி நடக்க வச்சுடுறேன் என் கோபத்தோடே ராமன் வில்ல வளைத்தார், அம்பை பூட்டுகிறார். ஆனால் சமுத்திரராஜன் கைகூப்பினான். நான் தப்பாக பண்ணிவிட்டேன், இடம் விடாதது தப்பு தான், என்னை மன்னிச்சுடுன்னு கேட்கிறான். உடனே ராமன் சொல்லிட்டார், இந்த அம்பு உனக்காக பூட்டப்பட்டதே இல்லை, விட்டுடுறேன் அப்படின்னு அவனை விடுவித்து விட்டார். அப்போ வேதாந்த தேசிகன் கேட்டுக்கொள்கிறார், ராமனுடைய அம்பு கூட வீணா போகுமா? அது வீணாகாத அம்பல்லவோ, அமோகமான பானமாயித்தே. இப்போ நாம் ஒரு அம்பு போடுறோம்னா வீணா போகலாம், குறி தப்பலாம். ராமனுடைய அம்பு கூடவா குறி தப்பும்? பின்ன ஏன் சமுத்திரம் தப்பித்தது? அவர் அதுக்கு அழகா பதில் கூறுகிறார். என்ன அழகான கருத்து பாருங்க. ஏன் சமுத்திரத்தை ஒன்றும் பண்ண முடியல? ராமனாலே பண்ண முடியல. ஏன்னா ராமனுடைய பாதுகைக்கு பரதன் நீராட்டுகிறார். அந்த தண்ணீர் கிழக்கு சமுத்திரத்தில் கலந்திருக்கிறது. ராம பாதுகை தீர்த்தம், பாதுகப்பட்ட தீர்த்தம் எவ்வளவு புனிதமான நீர். அந்த நீர் கடல்ல கலந்துட்டபடியால் அந்த ராமனாலேயே ஒன்றும் பண்ண முடியலையா. அப்பன்னா பாதுகைக்கு எவ்வளவு பிரபாவம் பாருங்க. நாம் அதுக்கு தான் கோவிலில் போய் பெருமானுடைய பாத தீர்த்தத்தை வாங்கி கொள்கிறோம். பாதோதகம் ஸ்ரீபாத தீர்த்தம் என்று சொல்லுகிறோமே, அதுக்கு தான் எத்தனை மகாத்மியம் பாருங்க. அதோட மட்டுமல்ல, ராமன் தன்னை விடுவித்து கொண்டு காட்டுக்கு போகிறதுக்காகத்தான் பாதுகையை பரதனிடத்திலே வைத்தார். இப்போ பாதுகைக்கு வேல்யூ அதிகமாக, மதிப்பு அதிகமாக, ராமனுக்கு மதிப்பு அதிகமாக. நாம் போய் ஒரு சாமான அடகு வைக்கிறோன்னு வச்சுங்க, ஒரு மோதிரம் இல்லை சங்கிலி அடகு வைக்கிறோம். அடகு வைக்கிறோடைய பொருள் மதிப்பு 1,00,000 ரூபாய் இருக்கும். ஆனால் அடகுக்காரர் நமக்கு கொடுக்கறது 40,000 ரூபா கொடுப்பார். அப்போ வைக்கப்பட்ட பொருளோட மதிப்பு அதிகம். எவ்வளவு பணம் கிடைச்சதோ மதிப்பு குறைவு. இதுதானே லோகத்தில் இயற்கை. இப்போ ராமன் தன்னுடைய பாதுகையை பரதனிடத்தில் அடகு வச்சுட்டு தன்னை மீட்டு கொண்டு போனான். அப்போ அடகு வைக்கப்பட்ட பாதுகை 1,00,000 ரூபாய், மீட்டு கொண்டு போன ராமன் 40,000 ரூபாய். மதிப்பு யாருக்கு அதிகம் பாருங்க. அப்படி பார்த்தாலும் ராமனை காட்டிலும் ராம பாதுகைக்கு மதிப்பு. அந்த பாதுகை இங்கே தான் சேவிச்சுக்கணும், அதே இடத்துல தரிசித்து கொண்டோம். இப்போ கீழ்லேருந்து மேல் மெத்தைக்கு போடுவோம். அங்கே ஒரு ஆச்சரியமான திருக்கோலம். அவள் போகும் வழியிலே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போகிறோம். ஒரு சகப்பு ஆஞ்சநேயர் ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துள்ளிருக்கார். ரொம்ப சக்தி மிக்க ஆஞ்சநேயர். என்ன வரத்தை நாம் அவரிடத்துல வேண்டினாலும் உடனே சட்டென்று கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி. அந்த ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயர். அவர் சக்கச்சவேல்னு அதுக்குன்னு இருக்கிற சிந்தூர பொடி, செந்தூரம் இட்டுக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த செந்தூர சகப்போடையே இந்த ஆஞ்சநேயர் உள்ளார். இவர் அப்பப்போது நிறம் மாறுவார். இவருக்கு இருக்கிற திருமேனில சாத்தப்பட்டிருக்கிற செந்தூரம் எல்லாம் மாறும். அவரை பார்த்துட்டே இருந்தோம்னு சொன்னால் சில சமயம் சிரிக்கிறாப்பில் இருக்கும், சில சமயம் வீரத்தோடு இருக்கும், சில சமயம் ராமநாமத்தை நினச்சி தழுதழுக்கிறாப்பில் இருப்பார். இப்படி பல படிகளிலும் இந்த ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரிகளில் சிறந்தவர். பரதனோ சுகபோகத்தை துறந்து நாட்டை துறந்து தவத்தில் இருப்பவன். இந்த பக்கத்தில் பாதுகையோ ராம பாதுகை. அப்போ இந்த இடமே அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இடமா இருக்குது.
அப்போ இங்கே நித்தியம் இருந்து பண்ணுற பூஜாரி எவ்வளவு தூரம் நியமத்தோட பண்ணணும், எத்தனை ஆச்சாரத்தோட சுத்தமாக தூய்மையாக பண்ண வேண்டும், அதத்தனி அவர் இங்கு பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ கீழ்தளத்தில் எல்லாத்தையும் சேவித்து கொண்டோம், இங்கிருந்து மெதுவாக மேல் தளத்துக்கு போவோம். மக்களுக்கெல்லாம் ஒரே ஆர்வம், இப்போ தான் நம்ம பரதனும் ஹனுமானும் அணைத்து கொண்டிருப்பதை சேவிக்க போகிறோம். பாதுகா பட்டாபிஷேக சரித்திரத்தை ரொம்ப ஆச்சரியமாக ஒரு சின்ன கதை மூலம் நம்ம ஞாபகத்தில் வச்சு விடலாம். ஒரு ஆண் சிங்கம், பெண் சிங்கம், குட்டி சிங்கம். பெண் சிங்கம் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டுள்ளது. ஆண் சிங்கம் பக்கத்தில் படுத்துட்டு. அப்போ குகையினுடைய வாயிலில் ஒரு யானை வந்து பிளிரிச்சு. யானையினுடைய பிளிரலை ஆண் சிங்கத்தால் பொறுத்து கொள்ள இயலாது. அதனால வேகமாக சண்டை போடுறதுக்காக போச்சு. வாசல் வரைக்கும் பெண் சிங்கம் கூடவே வந்தது. ஆண் சிங்கத்தை வழி அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய குட்டி சிங்கத்தை அழித்து கொண்டு திரும்ப தன்னுடைய குகைக்குள்ளேயே வந்துடுத்து. பாதுகா பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, சரித்திரத்தை முடிச்சுருண்டேன்னுட்டார் தேசிகன். ஏதோ சிங்கக்குட்டி கதையை சொல்லிவிட்டு பாதுகா சாஸ்திரமே ஆயிடுத்து, பாதுகா பட்டாபிஷேகம் சொல்லிவிட்டேன்னால் ஆண் சிங்கம்தான் ராமன், பெண் சிங்கம்தான் பாதுகை, குட்டி சிங்கம்தான் பரதாழ்வான். அண்ணா ஞாபகம் வச்சுங்கோ, பெண் சிங்கம்தான் பாதுகை, குட்டி சிங்கம்தான் பரதாழ்வான். வாசல்ல வந்து பிளிரின யானை வேற ஆறுமல்லர், ராவணன் தான். அந்த ராவணனை கொல்லணுங்கிறதுக்காக அயோத்தியிலேருந்து புறப்பட்டு குஹ துவாரம் வரைக்கும் வரணும் இல்லையோ, 15 மைல் தூரம் இது வரைக்கும் வந்துவிட்டார். அப்போ இது வரைக்கும் வந்துவிட்டு இனி இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டுமே. சித்திரகூடத்தளவுக்கு ராமன் போயிட்டார். அங்கே வரைக்கும் ராமனுடைய பாதுகையும் கூட படுத்து, பரதனும் கூட வந்தார். இப்போ ராமன் மேற்கொண்டு ராவணனை ஜெயிக்கிறதுக்கு போயிட்டார். பாதுகை பரதாழ்வான அழைச்சிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டுன்னு கொள்ளணும். எப்படி அந்த பெண் சிங்கம் குட்டி சிங்கத்தை அழைச்சின்னு வந்ததோ அதை போல பாதுகை பரதனை எழுந்துருளை பண்ணி கொண்டு, பரதன் பாதுகையை தூக்கின்னு வரலையா, பாதுகா பரதனை எழுந்துருளை பண்ணி கொண்டு திரும்ப இவ்விடத்துக்கு வந்தார். 14 ஆண்டுகள் இங்கேயே ராமன் வருவான் வருவான் என்று வைத்த கண்ணை அங்கிருந்து எடுக்காமல் அந்த தெற்கு திசையை நோக்கியே சேவித்து கொண்டு பரதன் ஒரு ஆகாங்ஷா, பிரதீக்ஷான்னு சொல்ற மொழி, அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த இடத்துல எழுந்துருள் இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தி கிராமத்தில் இருக்கும் பரத் மந்திரில் உள்ளோம். அவசியம் எல்லா ராமபக்தனும் சேவிக்க வேண்டிய இடம். ஏன்னா ராமன் ராமன்னு நாம் சொன்னாலும் இப்போ நமக்கெல்லாம் ராமனை பிடிக்கிறது. ஆனால் ராமன் திருவுள்ள முழுக்க நிறைந்திருந்தவர் யார் தெரியுமா? பரதன் தான். என்னதான் லக்ஷ்மணன் கூடவே வந்தாலும் ராமனுடைய உள்ளமத்தனையும் பரதனிடத்தில் தான் இருந்தது. எப்போ ராமன் பேசினாலும் பரதனை பற்றி தான் பேசுவார். ஹனுமாரை பற்றி கேட்கவே வேண்டாம். ராமதூதர், ராமதாசர். அப்போ ஒரு பக்கம் பரதன், ராமன் வருவனா எதிர்பார்ப்பு. நந்தி கிராமே ஸ்திதே கரோத் ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா. நந்தி கிராமத்திலிருந்தே ராமன் எப்போது வருவார்ங்கிற எதிர்பார்ப்போடே ராஜ்யத்தை ஆண்டே வந்தார். இது 14 வருஷம் பரதன் ஆண்டது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரதனுக்கு பரதன்கிற ஏன் பேர் வந்தது? முதல்ல சொல்லியிருக்கேன். பரதா ராஜ்யஸ்ய பரணாத், ராஜ்யத்தை ஒரு பாரமாக நினைத்து சுமந்தானாம். இது நம்முடையது அல்ல, நம்ம தலையில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கேற்றதே அல்ல. நான அரசன், ராமனன்னோ அரசன். இந்த உயர்ந்த மனப்பான்மை சீடர்களான பக்தர்களான நம்ம ஒத்தொத்தருக்கும் வர வேண்டும். இலக்குவன காட்டிலும் பல படிகள் உயர்ந்தவன் பரதன். ஒரு பக்கம் ஆஞ்சநேயருக்கு பக்தி, நாட்டை விட்டு பிரிந்து வந்த ராமனை விட்டு பிரியாமல் இருந்தார். பரதனுக்கு பக்தி, நாட்டிலேருந்து ராமனை பிரிஞ்சு போக விட்டுட்டு அவரை நினைத்து கொண்டே இருந்தார். எப்போ வருவான் எப்போ வருவான், இதுதான் பரதனுடைய எதிர்பார்ப்பு. எப்போ நாட்டுக்கு கூட்டின்னு போவோம், இது ஹனுமானுடைய எதிர்பார்ப்பு. இவர்கள் இருவரும் நந்தி கிராமத்தில் சந்தித்து கொள்கிறார்கள். ராமன் புஷ்பக விமானத்தோட வர வேண்டும். ஆனால் அது ஒரு நாள் தாமதமாகிறது. ஹனுமானை அனுப்பி வைத்து, நீர் போம், பரதனுக்கு சமாதானம் சொல்லும், வந்து கொண்டே இருக்கிறேன். பரதன் சிதை மூட்டி குதித்தாலும் குதித்து விடுவான், நெருப்பில் குதிப்பான்.
அப்படித்தான் அவன் சூளுரைத்திருக்கிறான். தப்பு காரியம் பண்ணிவிடாதபடி போய் தடுத்துடும் என ராமன் சொல்ல ஹனுமான் வருகிறார். தொலை தூரத்திலிருந்து பரதனை பார்த்தார். பார்க்கச்சே தெரிஞ்சு போச்சு அவன் செத்தையை மூட்டி விட்டான், குதிக்க போறான்னுட்டு. நல்ல வேளை ஓடி வந்து அதை அணைத்து, அதோ ராமன் வந்துட்டு இருக்கார், என்ன பரதா தப்பு காரியம் பண்றே, நீ இல்லைன்னா நாளைக்கு ராமன் உயிரோடு இருப்பனா, அழுதழுது பரதனை சமாதானப்படுத்தினார். அப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் தழுவி கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நந்தி கிராமத்தில் அவர்களைத்தான் சேவிச்சுக்கிறோம். இந்த காட்சி நிஜமாவே ராமபக்தன் ஒத்தொத்தனையும் அழ வச்சுடும். நீங்கள் யாரும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவா யாரும் இப்போ நான் இதை காட்டின்னு இருக்கேனேங்கிறதுக்காகவே சொல்ல வரல, இதில் பார்க்குறது போறவே போகாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நாள் எடுத்துக்கணும், நந்தி கிராமத்துக்கு போகணும். அதுவும் முக்கியமாக இந்த காட்சி, இதோ பரதனும் ஹனுமானும் அனைத்துண்டு நிற்கிறா பாருங்க. இவர் முகம் எப்படி இருக்குது, அவருடைய முகம் எப்படி இருக்குது. ராமபக்தியினுடைய ஒரு கோணம் பரதன் முகத்தில், ராமபக்தியினுடைய மற்றொரு கோணம் ஆஞ்சநேய சுவாமியினுடைய முகத்தில். இத்தனைக்கும் பரதன் ஆஞ்சநேயரும் ஒரே உயரமானு கூட நமக்கு தெரியாது. இங்கே இருக்கிற வெள்ளை சலவக்கல் பளிங்கல பல 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 பலான்னு 2 பேர் இருக்கா. 2 பேருடைய கண்களும் மிளறுறது பற்றிடா, பக்தியினுடைய மிளறுதல். அது கண்களே தண்ணீர் கொப்பளித்து கொண்டு நிற்கிறது. எப்போ அழுதுடுவோமோன்னு பரதன் நினைக்கிறான். ராமன் வரலே வரலே வரலே, நம்மளை ஒருவேளை கை விட்டுட்டாரோ, 14 வருஷம் முடிஞ்சு போச்சே, அவ்வளவுதானா, நம்மக்கிட்ட ராமன் வரமாட்டாரா என்ன அவனுடைய தவிப்பு. ஹனுமானுக்கு அந்த தவிப்பு இல்லை, ஏன்னா ராமன் கூடவே இருந்து தான் அனுப்பிச்சு வச்சிருக்கார். ஆனால் அவருக்கு தவிப்பு, இப்படி ஒரு ராம பக்தியை நான் பார்த்ததில்லையே, அவனன்னா நாம் ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கோம், ராமனிடத்துல நமக்கு எவ்வளவு பிரேமம், அது ஒன்றுமில்லாத இருக்கும் போல் இருக்கே, அவ்வளவுன்னா பரதனுக்கு இருக்கிற பக்தி என்ன. அவர் கண்ணில் தண்ணீர். ராமன் வருவனோ மாட்டானோ, கை விட்டுட்டானோ, பரதன் அழறான். பரதன் அழறதை பார்த்துட்டு இப்படியும் ஒரு ராம பக்தி இருக்குமா என்ன ஆஞ்சநேயர் அழுகிறார். இவா 2 பேரையும் பார்த்துட்டு இந்த ராம பக்தியில ஒரு எள்ளளவு நமக்கு கிடைக்குமா, இந்த இடத்துல வந்ததுக்கு அதுதான் நமக்கு பயன் என்ன இங்கே அமர்ந்து கொண்டு இவா 2 பேரையும் தரிசித்து கொண்டோம். அங்கேயே பாராயணம் நடந்தது, சிறு உபன்யாசம் நடந்தது. ஒத்தரானு கண்ணில் தண்ணீர் வராதவா கிடையாது. மற்ற அயோத்தியில் கூட அழுதுருப்பாளோ இல்லையோ, ஆனால் இந்த இடத்துல வந்த ஒத்தொத்தரும் 2 சொட்டு கண்ணீரான்னு விட்டா. ஆனால் அந்த கண்ணீரில் தான் ராம பக்தி அடங்கி உள்ளது. பாராயணத்தில் கலந்து கொள்வோம். ஆப்யாம் ராஜ்யே ஸ்திதோ தர்மः பாதுகாப்யாம் குரோர்மம ராத்ராது மயி சந்நியாசோ நிக்ஷிப்தः சௌஹ்ருதாதயம் தமிவம் பாலயிஷ்யாமி ராகவாகமனம் பிரதி க்ஷிப்ரம் சம்யோஜயித்வா து ராகவஸ்ய புனஸ்வயம் சரணௌ தௌ து ராமஸ்ய द्रक्ष्यामि सह पादुकौ ततो निक्षिप्त भारोऽहं राघवेण समागतः निवेद्य गुरवे राज्यं भजिष्ये गुरुवर्तिताम्. நந்தி கிராமத்தில் இருக்கிற பரதனுடைய நிதையை சொல்றார். துன்பு உருக்கவும் சுற்றி உருக்கவனா என்பு உருக்கும் தகமையது இட்டது ஆய் முன்பு உருக்கொண்டு ஒரு வழி முற்றுரா அன்பு உருக்கொண்டது ஆம் எனல் ஆகுவான். துன்பத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருப்பாரோ பரதன் அப்படி இருக்கார். ராமனிடத்தில் இருக்கிற அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருப்பாரோ பரதன் அப்படி இருக்கிறான். நோக்கின் தென் திசை அல்லது நோக்குறான். அவருடைய பார்வைங்கிறது தெற்கு திசையை தவிர மற்ற இடத்திலையும் பதியம் இருக்கிறது. ஏ குற்று இரவி குலத்து உளான் வாக்கில் பொய்யான் வரும் வரும் என்று உயிர் போக்கி போக்கி உழக்கும் பொறுமலான். ஏற்குற்று ஏங்கி ஏங்கி இழைத்து போய் ராமன் ஒரு நாளும் சத்தியம் மாறமாட்டானே. உலகமே மாறினாலும், சூரியன் மாற்றி உதித்தாலும், சந்திரன் மாறி உதித்தாலும் ராமன் தன் வாக்கிலிருந்து மாறமாட்டான். வருவான் வருவான் என்கிற நம்பிக்கையோட பரதன் காத்திருந்தான். மெதுமெதுவே நம்பிக்கை தகர்கிறது. எனக்கு இயம்பிய நாளும் என் இன்னலும் தன்னை பயந்தவள் துன்பமும் தாங்கி அவ்வனைத்தும் வைகல் செய்யான் வந்து அடுத்ததோர் வினை கொடும் பகை உண்டு என்று விம்மினான். நான் எவ்வளவு தூரம் பாபம் பண்ணியிருக்கேன்னா, சத்தியவாக்கியனான ராமனுடைய வார்த்தை கூட மாறுற அளவுக்கா பண்ணியிருக்கேன். நம்முடைய தாய் என்னிடத்துல எத்தனையோ குற்றம் புரிஞ்சு விட்டாள். இல்லாத பழி அத்தனையும் நான் ஏற்றுக்கொண்டேன், ஒத்துக்கொண்டேன். ஆனா இப்ப ராமனை சேவிச்சுடலாம்னு பார்த்தார், அதற்கும் வழியின்னு போயிடுச்சு. அப்ப பரதன் பக்கத்தில் இருக்கிற சத்ருகனனை கூப்பிட்டான். பரதன் வரம் பிரார்த்திக்கிறான். தொழுது நின்ற தன் தம்பியை நோய் கணீர் எழுது மார்பத்து இருகத் தழுவினான். அழுது வேண்டுவது உண்டு ஐயர் அவ்வரம் பழுதியில் வாய்மையினாய் தரப்பாற்று மின்னு தீ இடையான் இனி வீடுவன். இப்போதே நெருப்ப மூட்டு, அதில் விழுந்து என் உயிரை விட்டு விட வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். அப்ப சத்ருகனன் சொல்றான், நான் என்ன உனக்கு தம்பியா பிறந்து இப்ப என்ன சாதித்தேன்னே தெரியல. ஒரு தந்தைக்கு ஒரு மகன், மூத்த மகன் ராமன், அவன் பிரிந்து காட்டுக்கு போயிட்டான். ராமனல்லால் தெய்வமில்லை, அவனுக்கு கைங்கரிமணம்னு சொல்லுண்டு அடுத்த தம்பி அவன் பின்னே புறப்பட்டு போனான்.
நீயோ ராமபக்தியில கரைந்து போய் உயிரை விட போகிறாய்ன்னு சொல்லுகிறாய். இதுக்கு நடுவுல உங்களுக்கெல்லாம் நெருப்பு மூட்டுறது தானே என் வேலை. இதற்கென்னா ஒரு தம்பி நான் வந்து பிறந்திருக்கிறேன், இந்த தௌர்பாகியம் எனக்கு ஏற்பட்டு இருக்க கூடாது என்று சத்ருக்னன் வருத்தப்பட்டு உரைக்கிறான். காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்னான், ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி, ஐலேன் ஆனாது யானாம் இவ்வரசு ஆழ்வன் என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா. இந்த அரசாட்சி ரொம்ப நன்னா இருக்கே, சொத்து இருந்தாலே இப்படித்தான் சமப்படும் போல் இருக்கு. இந்த நிலமகளை வேண்டாம் என்று உதறி ஒரு ராமன் புறப்பட்டு போனான். நிலமகளா, எனக்கு கைங்கரியமே மகள், அவளே நமக்கு தாய் என்று சொல்லி இலக்குவன் பின்தொடர்ந்து போனான். இந்த நிலமகளை ஏற்றுக்கொண்டால் அது பாரதந்திரமே போயிடும், அவத்தியகரம் என்று சொல்லி நீத்தான் பரதன். ஆனா அந்த நிலமகளை இனி நானா கட்டி காக்க வேண்டும், அல்லது வேண்டாம் வேண்டான்னு நிலமகளை உதறினார்களே, அந்த நிலமகளிடத்திலேயா நெருப்ப மூட்டி பரதன் குதிக்க வேண்டும் என்று சத்ருக்னன் அழுது விம்மினான். பரதன் ஏரி அமைக்க பணிக்க ஏரி அமைக்கப்பட்டது. ஆகாச மார்க்கத்திலே ஹனுமான் வருகிறார். அங்கிருந்து பார்த்தவர் விஷயத்தை புரிஞ்சுட்டார். அவர் பார்த்து சொல்றார், கோசல முதல்ல பரதனை தடுத்து கூறுகிறாள், எண்ணில் கோடி ராமர்கள் என்னெனும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ, புண்ணியம் எனும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. இது ராமனை பெத்த தாயார் சொல்றார். 1 கோடி ராமனை சேர்த்து தராசில ஒரு தட்டுல வச்சாலும் பரதா, மற்றொரு தட்டு நீ இருக்கிற தட்டு தான் வசந்திருக்குமே தவிர என் மகன் ராமன் இருக்கும் தட்டு உயர்ந்து இருக்காது. இன்னொன்னு சொல்றேன், ராமன் இருக்கட்டும் இல்லாத போட்டோம், நீ இல்லைன்னா ஜகத்துல தர்மம் புண்ணியமே இல்லாத போடும். அதனால நீ அழிவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கௌசலையே தடுத்து பார்த்தாள். ஆனா அதையும் பரதன் ஏற்றுக்கொள்ளாமல் விழப்போக அந்த சமயத்துக்கு தான் அண்ணல் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று சொல்லி ஹனுமான் கீழே குதித்தார். ஹனுமான் இன்னார்னு முதல்ல புரிஞ்சுக்கலே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தழுவி கொண்டார்கள். 2 பேரும் பரிச்சைத்தன் ஆனார்கள். அப்புறம் தான் ராமன் வந்துருவான்ங்கிறத சொல்றதை கேட்டு பரதனும் சற்று சமாதானம் ஏற்பட்டு ராமச்சந்திரனே ஆகாசத்தில் தோன்ற அவரும் கீழே இறங்கி வர பரதன் போய் கீழே விழுந்து சமர்ப்பித்தார். தண்டம் சமர்ப்பித்த அனைவரும் ஒன்று கூடி இருந்தார்கள். இங்கிருந்து புறப்பட்ட அயோத்தி பட்டணத்துக்கு ஏகினான். அங்கிருந்து 11,000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். அவனுக்கு கைங்கரியத்தையே பண்ணிக்கொண்டு பரதன் நீடூழி வாழ்ந்து வந்தான்னு சரித்திரம். இந்த வாரம் ராம பக்தி ததும்ப இருக்கிற 2 பக்தர்களை தரிசித்ததால் நிறைந்தது. இந்த நிறைவான மனத்தோடே அயோத்தியிலிருந்து புறப்பட போகிறோம். ராமனின் பாதை தொடர்கிறது. இனி 2வது பிரயாணம் தொடங்கும்.